என்ன சொல்றீங்க? நீதான் சின்ன துறன்னு காளிக்கு தெரிஞ்சு போச்சு. உன் மேல உள்ள ஆத்திரத்துல உன் தங்கச்சிய என் தங்கச்சிய சொல்லு. என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளை துடிக்க துடிக்க ஈவிரக்கம் இல்லாம கொண்டுட்டான். இருக்காது, நிச்சயமா இருக்கவே முடியாது. அவளுக்கு நான் தான் எதிரி. என்னத்தான் பழி இருக்காளைவா? செண்பகத்தான கொல்ல மாட்டான். கொலவரி வந்துட்டா எந்த உறவும் கண்ணுக்கு தெரியாது. உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு தேடி காட்டுக்கு போயிரு. கொலை பண்றது அவனுக்கு புதுசு, எனக்கு அது சின்ன வயசு விளையாட்டு. அவங்க அப்பனை கொன்னதோட பழிதிருந்ததுன்னு நினைச்சேன். இப்ப என் தங்கைய கொண்டிருந்தானா அத பழையபடி தூண்டி விடுறதா அர்த்தம். இப்பவே நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சொன்னது உண்மைனா அவனை கண்ட துண்டமா வெட்டி எரிஞ்சாத்தான் அந்த பகதீர். வரேன். என்னடா ஆலோ? காதலையே அவ அப்பனையும் கூட்டிட்டு போக வந்தவன் இப்ப கொலவெறியோட போறான். அவசரம் பழி தீர்த்துக்க ஒருத்தன் தேடி அலைவான். ரெண்டு பேரும் சந்திக்கும் போது ஒருத்தன் கையால இன்னொருத்தனுக்கு சாவு. இதுல எவன் தப்பிச்சாலும் அவனை போலீஸ் தூக்கல போட தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் லதா பழையபடி உங்ககிட்ட சரணாகதி தான். நம்ம தொழில எந்தவித தடங்களும் இல்லாம தொடங்கிடலாம். உங்க திட்டமே திட்டம் தான். செண்பகம், செண்பகம், களி என்ன கொல்ல வக்கில்லாம என் தங்கச்சிய கொண்டுட்டா பாவி. ஒண்ணு
விரோதிக்கு கூட நான் இரக்கம் காட்ட வேண்டாம். ஒரு பாவம் மரியாதை என் கூட பிறந்தவள கொன்னுட்டே. என்ன செண்பகம் செத்துட்டாளா? என்னடா வளர்ற? சாகலடா, உன்னால சாகடிக்கப்பட்டா. உன்ன நில்லு. சாகரத்துக்கு நான் ஒண்ணும் பயப்படல. எனக்கு விரோதி நீதான். எனக்கு தேவை உயிர் தான். செண்பகத்தை கொண்டு ஆத்தத்தை அடக்கிக்கிறதுக்கு நான் ஒண்ணு கோழை இல்லடா. செண்பகம் உன் தங்கச்சி மட்டும் இல்ல, என் மனைவி கூட. உன்னை நான் வெறுக்கிறேன், ஆனா என் மனைவிய இப்போ நான் நேசிக்கிறேன். அவளை கொன்னவனுடைய குடலை நான் உருவாம விட மாட்டேன். நம்புறேன். ஆனா ஒண்ணு, நீ சொன்ன மாதிரி என் தங்கையை நீ கொல்லாம இருந்தா அடுத்த நிமிஷத்துல என்ன கொல்லுவான் வெறி எத்திட்டுக்க. உன்னால அவளுக்கு ஏதாவது முடிவு ஏற்பட்டிருந்தா உங்க அப்பனை கொன்ன மாதிரி உன்னை சீவி எறிஞ்சிருவேன். ஞாபகத்துல வச்சுக்க. என்னங்க என்னங்க, உங்களை எங்கெல்லாம் தெரிஞ்சது? என்ன விஷயம்? பண்ணியார அவர் ஆட்களோட சேர்ந்து உங்க தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்க. எங்க அப்பா அடிச்சு வச்சிருக்கிற அதே இடத்துலதான் அவளே பூட்டி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன். வாங்கப்பா.
ஏய், உன்னை உயிரோட விடுறது தப்புடா. என்ன? வேண்டாம், இந்த கொலையை செஞ்சிடாதீங்க. சட்டப்படி மறுபடியும் நீங்க தண்டனைக்கு ஆளாயிட்டீங்க. இப்பவே இந்த நிமிஷமே காளிகையான சாக நான் தயாரா இருக்கேன். அதுலதான் அவனுக்கு ஆத்ம திருப்தி. அப்பதான் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நான் காப்பாத்த முடியும். சாக போறனா இந்த ஊருக்கு செய்யற நல்ல காரியமா இவனை கொன்னுட்டு சாகறேன். தடுக்காத. என்ன தர காளிகையால சாக போற? எதுக்குப்பா? 14 வருஷத்துக்கு முன்னால அவங்க அப்பா சின்னசாமி கவுண்டர நான் கொலை பண்ணதுக்காக. அப்படின்னா ராஜகவுண்டர் பிள்ளையா நீ? ஆமா, அத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட காட்லாக அதிகாரியே நான் தானப்பா. அப்படி அப்ப நடந்ததெல்லாம் இப்ப கண்ணு முன்னாலேயே இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் தெரியுது அந்த பகை என்ன. சின்னசாமி கவுண்டர் மக உருவத்துல ஒன்ன பழி வாங்க காத்துட்டு இருக்கு. ஆனா நிச்சயமா சொல்றேன் காளி, நீ பழி தீர்த்துக்கிறத நியாயமும் இல்ல, சின்னதொர பழி வாங்கப்பட வேண்டிய ஆளும் இல்ல. இதுவரைக்கும் இந்த உண்மைகள் நான் சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா சின்னதுரை நான் மன்னிச்சிருப்பேன். தகப்பனை கொண்டவனை பழி வாங்கணுங்கிற வெறி எனக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, கணவனை கொண்டு தன்னை விதவையாக்கி பிள்ளைகளை அனாதைகளாக்கினவர் மேல அந்த பெண்ணுக்கு எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கும் இப்ப நான் நல்லா உணர்றேன். என் பக்கத்துல நியாயம் இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அது போதும். சின்னதுரை, காளி, இத்தனை நாளா நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நல்ல நாள் இன்னைக்குதான் வந்திருக்கு. உனக்கு ஏற்கனவே குழி வெட்டி வச்சிரு. இதுல வேண்டா நாங்க உனக்கு சமாதி கட்ட போறோம். நில்லுங்கப்பா. உன்னுடைய தியாகமும் பொறுமையும் தான் நம்மளை நான் ஒண்ணு சேர்த்து. திரும்பவும் நீங்க எனக்கு கிடைச்சீங்களே, எனக்கு அதுவே போதும். நான் உனக்கு கிடைச்சது இருக்கட்டும், உங்க அண்ணனுக்கு அவன் விரும்பினது கிடைக்க வேண்டாம். பாய், நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இவங்களை வாழ்த்துங்க. அல்லாஹ்வுடைய கருணையினால இவங்க எல்லா சுகத்தையும் பெற்று எல்லாரும் பல்லாண்டு வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறேன். அவங்க சின்ன சிறுசுங்க எப்படியாவது விளையாடி போலாங்கிறீங்களா? ஓரமா வேற चलो भाई निकल के आगरू से आगरू